கருமந்துறை பழங்குடியின மாணவி ஐஐடியில் தேர்வாகியுள்ளார். கல்வி ஒன்றே ஆயுதம் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மாணவி ராஜேஸ்வரி இருக்கிறார். என்னுடைய சொந்த வீடு ரொம்ப சின்னதாவே தான் இருக்கும். அட்டை வீடு தான். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கருமந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் மாணவி ராஜேஸ்வரி. 2 ஆண்டுகளுக்கு முன் தந்தை உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் தாய் கவிதா தனது 4 பிள்ளைகளோடு வசித்து வருகிறார். இந்நிலையில் மகள் ராஜேஸ்வரி JEE அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் சேர உள்ளார். மாணவிக்கு தமிழக முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இன்ன வரைக்குமே எங்களுக்கு சொந்த கரண்ட் வசதியெல்லாம் இல்லை. சித்தப்பா வீட்டில இருந்து தான் எங்களுக்கு கரண்ட் வந்துட்டு இருக்கு. விளக்கு வச்சு தான் ஃபர்ஸ்ட்லாம் படிப்போம். இப்போதான் அந்த கரண்ட் எங்கள் சித்தப்பா வீட்டில இருந்து இழுத்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். எங்கள் குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பம்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் தான். என் பேர் ஏ ராஜேஸ்வரி. நான் சேலம் மாவட்டத்தில் கருமந்துறை கிராமத்தில் பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளியில் தான் 9th to 12th வரைக்கும் படித்தேன். யூகேஜிலிருந்து 8th வரைக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிற சரஸ்வதி வித்யா மந்திர் அப்படின்ற பள்ளியில் படித்தேன். என்னோட அப்பா பேர் ஆண்டி, அம்மா பேர் கவிதா. என் கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க. நான் எப்படி ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னா, பழங்குடியின நலத்துறை செயலாளர், இயக்குனர் அவர்கள் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா தான் நான் படித்தேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டுக்காக என்னோட தலைமை ஆசிரியர், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருந்ததுனால நான் JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து அட்வான்ஸ் எழுதுகிற அளவுக்கு தகுதி ஆகிட்டேன். அட்வான்ஸுக்கு ட்ரைனிங்க்கு ஈரோடு பெருந்துறைக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அட்வான்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருந்தது. நான் படித்தது தமிழ் மீடியம். தமிழ்லேருந்து இங்கிலீஷ் படிக்கவே ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படித்து ஐஐடிக்கு போயிட்டேன். நான் ஐஐடி போகணும்லாம் எதிர்பார்க்கல. அங்கே போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா கட்டட வேலை செய்கிறாங்க. என்னை படிக்க வச்சது எல்லாமே எங்கள் அண்ணா, எங்கள் சித்தப்பா, பெரியப்பா அவங்க தான் எல்லாமே படிக்க வச்சாங்க. சாருங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு என்னுடைய சொந்த வீடு ரொம்ப சின்னதாகவே தான் இருக்கும். அட்டை வீடு தான். நான் 10th படிக்கிற வரைக்கும் இன்ன வரைக்குமே எங்களுக்கு சொந்த கரண்ட் வசதியெல்லாம் இல்லை. சித்தப்பா வீட்டில இருந்து தான் எங்களுக்கு கரண்ட் வந்துட்டு இருக்கு. விளக்கு வச்சு தான் ஃபர்ஸ்ட்லாம் படிப்போம். இப்போதான் அந்த கரண்ட் எங்கள் சித்தப்பா வீட்டில இருந்து இழுத்து நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். என்னுடைய அக்கா BSc கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் BSc மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு வீட்டில தான் இருக்காங்க. தங்கச்சி இந்த வருஷம் தான் 11th ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதல்வர் வாழ்த்து சொல்வாருன்னு எதிர்பார்க்கல. அவர் சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். இதுக்கப்புறம் வர்ற பிள்ளைங்க இங்கிலீஷ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காம இங்கிலீஷ் படிச்சா போதும். ஏன்னா அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஏதாச்சும் எழுதுறதுக்கு இங்கிலீஷ் படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் தமிழ் மீடியம் தான் படிச்சோம். இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் தானே. அங்க போய் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இங்கிலீஷ்ல வந்ததுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல பார்க்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. போக போக ஈஸியாயிடுச்சு. நான் கருமந்தூர்லேருந்து பேசுகிறேங்கண்ணா. என் பாப்பா ராஜேஸ்வரி ஐஐடியில் JEE மெயின்ஸ் எழுதி அட்வான்ஸ் எழுதி ஐஐடியில் செலக்ட் ஆகிருக்காங்க. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். கிராமத்தில் ஒரு அடிப்படை வசதி தான் இருக்குது. அதிலிருந்து பாப்பா படித்து இந்த ஐஐடிக்கு செலக்ட் ஆனது ரொம்ப பெருமையாக இருக்குங்கண்ணா. எங்கள் குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பம்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் தான். இந்த குடும்பத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா பாப்பா எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு ஒரு குறிக்கோளால் வந்ததுனால பாப்பா இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. உங்கள் பேர்? என் பேர் ஸ்ரீ கணேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.